ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டம் vlogsல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன காய்கறி அறுவடை பண்ணுறோங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா செரி தக்காளி வந்து அறுவடை பண்ணுறோம். ஒரு 2 கொத்து பார்த்திங்கன்னா நல்லாவே பழுத்திருக்குது. இந்த பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடிக்கிட்ட வந்து அப்படியே போட்டு விட்டுருந்த விதை ஒரு 4-5 விதை தான் பார்த்திங்கன்னா முளைச்சிது. அதுலேயும் ஒரு 2 செடி பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அப்படியே அழுகி போயிடுச்சு. ஒரு 2 செடி தான் பார்த்திங்கன்னா தழைஞ்சி வந்தது. சரி, இதையும் மாற்றி நட்டு வச்சோம் அப்படின்னா வேறு இடத்துல வச்சோம்னா சப்போஸ் வேர் பிடிக்கலன்னா வீணாக போயிடுன்னு சொல்லி இதே இடத்துல அப்படியே விட்டுட்டேன். கிட்டத்தட்ட செம்பருத்தி செடி அளவுக்கு அது மேலேயே பார்த்திங்கன்னா படர்ந்து போயிருச்சு. இந்த செரி தக்காளி பார்த்திங்கன்னா கொடி வகையை சேர்ந்ததாக இருக்குது, கொடி தக்காளி வகையை. அதனால தான் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக படர்ந்து போயிருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வந்து காய்கள் வந்து கிடச்சிருக்குது. செரி தக்காளி ஒரு 10 பழத்துக்கு மேலே வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2 பழம் டேஸ்ட்டு பார்த்துட்டு மீதி எல்லாமே கொஞ்சம் நல்லா பழுத்ததுக்கப்புறமா விதை வந்து போட்டு விட போகிறேன். ஏன்னா இதிலேருந்து நாற்று எடுத்து நம்ம தைப்பட்டத்தில் வந்து நடலாம் இல்லைங்களா, அதனால் இனி வந்து இந்த விதை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த 2 செடியில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் அப்படியே வந்து விதைக்காக விட போகிறேன். இதோட 2-3 டைம் வாங்கி போட்டாச்சு. இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல அறுவடை வந்து எடுத்துருக்குறோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து மலைக்கு வந்து போட்டு விட்டுருந்த கொஞ்சமாக விதை இருந்தது, போட்டு விட்டுருந்தேன். இது பேர் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட கோவக்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது. ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா வீடியோ போடலை. இந்த இடமெல்லாம் வீடியோ ரொம்ப பார்த்திங்கன்னா கஜன்னு இருந்தது. மழையினால் ரொம்ப பில்லெல்லாம் முளைச்சி அது எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணியிருக்கேன். பாதி தான் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ண முடிஞ்சது. இன்னும் வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே இன்னும் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கலை. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ரொம்ப களைப்பில் வந்து கோவக்காய் கொடியெல்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரில, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா களைப்பில் இருந்தது. இப்போ எல்லாமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இந்த இடத்துல தானாக முளைச்ச இந்த அரசாணிக்காய், கோவக்காய் கொடி வந்து நாம் வச்சது. அதுக்கப்புறம் பாவக்காய், கொஞ்சம் கூடவே பார்த்திங்கன்னா பருத்தி செடி அது எல்லாமே இருக்குது, மிளகா செடி இருக்குது. அப்படி அது இதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். கிடைக்கிற அறுவடையே பார்த்திங்கன்னா எடுத்துடலாம் இல்லைங்களா, அதனால இன்றைக்கி ஒரு 6-7 காய் பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து கிடச்சிருக்குது. 6-7 காய்க்கு மேலேயே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே பாவக்காய் வந்து இருக்குது. பாவக்காயும் நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விதை விழுந்து அதுவே வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். மழைக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்ந்து நிறைய விதைகள் வந்து கீழே விழுகிறதுனால அப்படியே முளைச்சிக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாவக்காய் மட்டும் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னும் பிஞ்சுகள் நிறையாவே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துலையெல்லாம். இந்த காயோட சைஸே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதை விட கொஞ்சம் பெருசாகட்டுன்னு விட்டோம்னா பழுத்து போயிடும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையினால் பார்க்காம விட்டுட்டால் ஒரு 2 காய் பார்த்திங்கன்னா பிஞ்சுலேயே எல்லாம் பழுத்து போயிருச்சு. அதை அப்படியே பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். அந்த விதை வந்து அந்தளவுக்கு நல்லா காய்க்காது, ஒரு ஓரமாக வந்து எடுத்து போட்டுட்டேன். இந்த இளநீர் தென்னம்புள்ள பார்த்திங்கன்னா வச்சு விட்டேன் இல்லைங்களா, ரொம்பவும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகி கிடக்குது. மாடு வந்து பக்கத்தோட்டத்தில் இருக்கிற மாடு வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த மழைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே தளைஞ்சு வந்திருக்கு. ஆனால் களைப்பில் பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இதுக்குள்ளே போட்டு விட்ட புடலங்காயும் இந்த மழை வந்து தண்ணி ஃபுல்லாக நின்றுச்சுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் குழியாக இருக்கிறதுனால அதனால் இந்த காய் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் அழுகியும் போயிருச்சு, அதனால் அப்படியே விட்டுட்டு ஒரு 2 காய் தான் புடலங்காய் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு களைப்பில் இருக்குதுன்னு. இது எல்லாமே க்ளீன் பண்ணணும். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சொரக்காய் கொடி ஒன்று வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது பாருங்கள் நல்லா அந்த சீனி புளிங்கா மரத்து மேலே படர்ந்து போய் ஒரு காய் வந்து தொங்கிட்டுருக்கு. அது இனிமேல் கொஞ்சம் பெருசாகும், அதனால் இன்றைக்கி வந்து அது அறுவடை எடுக்கலை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட கொடியவரை எல்லாமே நல்லாவே படர்ந்து வந்துட்டுருக்கு. சொரக்காயும் புடலங்காயும் இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து புடலங்காய் இந்த இடத்துல எவ்வளோ அறுவடை பண்ணுறோங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அதே மாதிரி நிறைய வந்து புடலங்காய் நம்ம போன மழைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் விதைக்காக விட்டுருந்தோம். அது எல்லாமே இப்போ தான் பழுக்கறக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் போனால் நல்லாவே கொடியிலேயே வந்து நல்லா இந்த புடலங்காய் எல்லாம் பழுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து அறுவடை பண்ணிடலாம். கொஞ்சமாக அந்த காய் பார்த்திங்கன்னா வெடிப்பு விடும். அந்த சமயத்தில் அறுவடை பண்ணி நம்ம வந்து நிலையில் உலர்த்தி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து மழை காலங்கிறதுனால கொஞ்சம் அந்த சாம்பலெல்லாம் நல்லாவே காய வச்சு எடுத்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தைப்பட்டத்தில் வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் இருக்குது. இந்த ஒன்று தான் பார்த்திங்கன்னா முத்தி இருக்குது. அது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. புடலங்காயில் பார்த்திங்கன்னா நிறைய எறும்புகள் வந்து அதிகமாக வந்து ஓட்டை போட்டுருது. அதனாலேயே பாதி காய் வந்து நம்ம விதைக்காகவே விட்டுட்டோம். இந்த டைமு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புடலங்காய் இந்த அளவுக்கு அறுவடை வந்து கொடுத்துருக்குது. வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா 1 காய் 2 காய் அறுவடை பண்ணுறதே பெருசாக இருக்கும். ஆனால் இந்த டைம் எண்ணிக்கையே இல்லை. அந்த அளவுக்கு நிறைய வந்து அறுவடை பண்ணிட்டோம். சொரக்காயும் பார்த்திங்கன்னா கணக்குலேயே இல்லை. அந்த அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கிறோம். நிறையவே வந்து விதைக்காக விட்டுருக்குறோம். நிறைய பேர் விதைகளும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக விதைகள் சேகரித்து நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணுற அப்டேட் கொடுக்குறேன். அப்போ வந்து யாராருக்கு விதைகள் வேணுங்கிறத நீங்கள் வந்து அப்போ வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுறேன். நிறைய பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடத்துல ஒரு 6-7 காய் வந்து பார்த்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பிஞ்சாக இருந்தது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். எது எதெல்லாம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து புடலங்காய் எல்லாமே பார்த்துட்டு அறுவடை பண்ணிடலாம். அதே மாதிரி சொரக்காயும் பார்த்திங்கன்னா நிறையவே கொடுத்துக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு தேவைக்கு போக நிறையவே இருக்குது. அது எல்லாமே இந்த தோட்டத்துக்கு வேலைக்கு வர ஆளுகளுக்கு எல்லாமே கொடுத்து விட்டுருவேன். இவ்வளோ காய் அறுவடை பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஒரு 4-5 நாளாக பார்த்திங்கன்னா நல்லா வேலை. அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட முடியல. மிளகா பறிக்கிறது அதையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுங்கிறது ரொம்பவே இதாக இருந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போடலை. மினி விலாகும் பார்த்திங்கன்னா இப்போ கண்டினியூ பண்ண முடியல. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியல. இனி வந்து தொடர்ந்து ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிடலாம். தொடர்ந்து வந்து வீடியோ வரும். சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே. அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொரக்காய் ஒரே காய் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இது வந்து பார்க்காம விட்டாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 2 பிஞ்சு இருக்குது. ஒரு பிஞ்சு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை வந்து அறுவடை பண்ணிடல. இதை பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். இந்த இடத்துலையே ஒரு 3 பிஞ்சு இருக்குது. அந்த முத்தி போன காயை அதை அப்படியே விட்டாச்சு. விதைக்காக அப்படியே இருந்துட்டு போதும். நிறைய காய்கள் விதைக்காக விட்டாச்சு. இன்றைக்கி புடலங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 காய் தான் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். சொரக்காய் வந்து 1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாவக்காய், கொஞ்சம் கோவக்காய், அடுத்தது செரி தக்காளி நிறையாவே அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நல்லா கலர்ஃபுல் ஹார்வெஸ்ட்டுன்னே சொல்லலாங்க. நிறைய வந்து தக்காளி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இன்றைக்கான அறுவடை இவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எல்லாம் மழை எல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் பேஞ்சு முடிஞ்சிருச்சா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இனி ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இனி ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.